இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் நாயகரே, நாடு போற்றும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நம்பிக்கையே, தமிழர்களின் அப்பாவாக பார்க்கப்படும் எங்களின் குடும்பத் தலைவா, நீர் பல்லாண்டு வாழ்க என அன்போடு வாழ்த்தும் மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் நாவலர் ஆகட்டும், மதியழகன் அவர்களாகட்டும், இரா செலியன் அவர்களாகட்டும், ராஜாராம் அவர்களாகட்டும், மாதவன் அவர்களாகட்டும், அவ்வளவு பெரிய தலைவர்கள், கலைஞர் அவர்கள் உட்பட. எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொருவரும் ஒரு வகையிலே திறமைசாலிகள், பழுத்த அனுபவஸ்தர்கள். இவர் பக்கத்திலே யார் இருக்கிறார்கள்? என்ன அவரோடு இவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார்? அண்ணாவோடு இருந்தவர்களையும் இப்போது வந்தவர்களையும் நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் புரிதல் அது முதலில் ஆராயப்பட வேண்டும். விஜய் என்றால் யார்? எம்ஜிஆர் என்றால் வள்ளல். சார், விஜய் உச்ச நட்சத்திரம் சார். விஜய்க்கு அறிமுகமே தேவையில்ல. உங்க வீட்டுல கூட விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, எங்க வீட்டுல கூட. என் வீட்டுல விஜய் ரசிகர்கள் இல்ல, உங்க வீட்டுல இருக்கலாம். என் வீட்டுல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தான். எம்ஜிஆரோடு இவரை ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் சரித்திர புருஷர். திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார். சினிமாவில் காலாவதியான நேரத்துல அரசியலுக்கு வராங்க, 35 வருஷம் உழைப்பே இல்லாம சிஎம் ஆகிறாங்க அப்படின்னு விஜய பேர் சொல்லாம குறிப்பிட்டிருக்காரு. ஒண்ணும் இல்ல, ஆடோ ஒரிஜினா சொல்றதையே இவர் வேற வகையில் சொல்றாரு. திருமாவால நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். விசிகாவுக்கு கவலை விருந்திருக்கிறது விஜய் வளர்ச்சி குறித்து. ஏன்னா இப்பதான் ஓரளவு துளிர் விடுது விசிகா. பழைய நிலையிலிருந்து ஒரு 3லிருந்து 5 6 வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது பொசுக்குன்னு போயிருமோன்னு பயமா இருக்கு திருமாவுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் விஜய் ரசிகர் தான் இருக்கான். விசிகால எல்லா சமூகத்திலும் இருக்கா மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்திலும் விஜய் ரசிகர்கள் இருக்கார்கள். சீமான் இந்த ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்களுடைய கைது மற்ற விவகாரங்களில் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த பெண்மணி தூண்டிவிடப்படுகிறாரா என்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கிறது. நான் கேள்விப்படுவது, பல ஊடகவியலாளர்கள் கேள்விப்படுவது, அதிமுக விஜய்க்காக காத்திருந்தது இருக்கிறது. இப்போதுமா இருக்கிறது. ஆனால் அது ஏமாற்றத்திற்கான துவக்க புள்ளிதான் விஜய் மற்றும் ஆடவ அர்ஜுனாவுடைய பேச்சு. அதிமுக ஏமாறப் போகிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷர். வணக்கம். விஜய் தான் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்காரு. 2ஆம் ஆண்டு விழா மாமல்லபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி பேசியிருக்காரு. ஒரு குறைந்த நிமிஷம் தான் பேசியிருக்காரு. விஜய் கட்சியினர் பலரும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 60s அதாவது அண்ணாவை போல எம்ஜிஆரை போல நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். 66லையும் 77லையும் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொடுப்போம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் பூத் கமிட்டி மாநாடு நடத்துவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60,000த்திற்கும் மேற்பட்ட பூத்துகளில் எங்களுடைய ஆட்கள் இருப்பாங்க. நாங்கள் 45 சீட்டு 55 சீட்டுக்கு நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம். நாங்கள் தான் பிரைமரி ஃபோல்ஸு, நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் விஜய் கட்சியினர் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. விஜய் பேச்சு இந்த ஆண்டு விழாவை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? 2-3 செய்திகளை அவருடைய பேச்சு உணர்த்தி இருக்கிறது. முதலில் தமிழகம் முழுவதும் ஒரு கட்சியின் அடிப்படை தேவையான பூத் கமிட்டி என்பது இன்னும் அமைக்கப்படவில்லை என்பதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் பூத் கமிட்டிக்கு 10 உறுப்பினர்கள் முதல் 30 உறுப்பினர்கள் வரை இருக்கிறார்கள். சில கட்சி அதிகமான எண்ணிக்கையில் பூத் உறுப்பினர்களை போட்டு அவர்கள் மத்தியிலே நிர்வாகிகளை நியமித்து ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்து விட்டது. இப்போதுதான் இவர் அமைக்கப் போகிறேன், அதன் பிறகு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்னும் அவர் வளர்கிற நிலையில் தான் இருக்கிறார். 1 வயது குழந்தை. அந்த 1 வயது குழந்தை எடுத்தவுடன் சீறி பார்க்கிறது, சவால் விடுகிறது. இது ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய உரிமை. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி வைப்போம் என்று தமிழ்நாட்டில் சொல்லாத கட்சியே கிடையாது. மிகச்சிறிய கட்சிக்கு கூட அந்த ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். அதெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அரசியல் ரீதியான புரிதல் என்பது ஒரு அடிப்படை தேவை. தமிழக அரசியல் வரலாற்றை பற்றி பேசும்போது அந்த வரலாறு குறித்த புரிதல் தெளிவு இருக்க வேண்டும். நீங்களே கூட வருடத்தை தவறாக குறிப்பிட்டீர்கள். 1966 77 அல்ல, 67 77 அவர் குறிப்பிட்டது. 67லே அண்ணா அவர்கள் ஆட்சி அமைத்த போதும் சரி, 77லே மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சி அமைத்த போதும் சரி, அவர்களெல்லாம் அவர் பக்கத்தில், என் பக்கத்தில் இளைஞர்கள் இருப்பது ஒரு குறையா, அவர்கள் பக்கத்திலும் இளைஞர்கள் தானே இருந்தார்கள் என்று விஜய் கேட்கிறார். அதுதான் அரசியலில் புரிதல் இல்லாத பேச்சு என்று நான் குறிப்பிட்டது. பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி தொடங்கி அதன் பிறகு முதல் தேர்தலிலே போட்டியிட முடிவெடுக்காமல் அதன் பிறகு பொதுக்குழுவை கூட்டி
மாநாடு கூட்டி அந்த மாநாட்டிலே தேர்தலிலே பங்கேற்பது பற்றி ஓட்டெடுப்பு நடத்தி கட்சி போட்டியிடுகிற முடிவை எடுக்கிறது. திருச்சி மாநாடு. ஸோ அந்த மாநாட்டிலே போட்டியிடுகிற முடிவை எடுத்த பிறகு முதலிலே எதிர்க்கட்சி, 2வது முறையும் எதிர்க்கட்சி, 3வது முறை தான் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார். ஆமாம். அண்ணா பக்கத்தில் இருந்தவர்கள் இளைஞர்கள் என்றால் எல்லாம் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த அல்லது அரசியல் தெரியாதவர்கள் அல்ல. பெரிய பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் பட்டதாரிகள், அரசியல் விவரம் தெரிந்தவர்கள், விற்பன்னர்கள். அவர்கள் டாக்டர் நாவலர் ஆகட்டும், கே.ஏ. மதியழகன் அவர்களாகட்டும், இரா செலீன் அவர்களாகட்டும், கா. ராஜாராம் அவர்களாகட்டும், மாதவன் அவர்களாகட்டும், அவ்வளவு பெரிய தலைவர்கள், கலைஞர் அவர்கள் உட்பட. கலைஞர் அவர்கள் ஒரு முன்னணி தலைவர். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொருவரும் ஒரு வகையிலே திறமைசாலிகள், பழுத்த அனுபவஸ்தர்கள். இவர் பக்கத்திலே யார் இருக்கிறார்கள்? என்ன அவரோடு இவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார்? ஆக காங்கிரஸ் ஆட்சி ஏங்க ஒரு ஆதவ அர்ஜுனாவை பற்றி காமிச்சு பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு ஆதவ அர்ஜுனா என்ன, ஆதவ அர்ஜுனா பல தேர்தல்களை பார்த்தவரா? ஜான் ஆரோக்கியசாமி என்ற நபர் இதுவரை பொதுவெளியிலே அறியப்பட்டவரா? நான் கேட்கிறேன். அண்ணாவோடு இருந்தவர்களையும் இப்போது வந்தவர்களையும் நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் புரிதல் அது முதலில் ஆராயப்பட வேண்டும். சார், பிரசாந்த் கிஷோர் இருக்காரு சார். பிரசாந்த் கிஷோர் அவரே தோல்வியை தழுவியவர். நீங்கள் அவர்னா அரசியல் அறிஞரா? சாக்ரட்டிஸா? அரிஸ்டாட்டிலா? என்ன நீங்கள்லாம் ஒரு அரசியலை பற்றி என்ன புரிந்து இருக்கிறீர்கள் என்றே புரியவில்லை. டாக்டர் நாவலர், மாதவன், கலைஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற ஆளவெல்லாம் பாருங்கள். ஆடவ அர்ஜுனா, ஆரோக்கியசாமி அட்டண்டன்ஸ் கிளாஸில் அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து எடுத்துட்டு இருக்கீங்க. வரிசையாக சொல்லிகிட்டே போங்களேன். காளிரத்னம், முனிரத்னம், சேகர் அவரெல்லாம் இருக்காருங்கன்னு சொல்லிட்டே போங்களேன். அட்டண்டன்ஸ் எடுக்கிறீங்க கிளாஸில். நான் சொல்லுகிற தலைவர்கள் எப்பேற்பட்டவர்கள், நீங்கள் சொல்லுகிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள். ஆகவே என்னை பதிலை முடிக்க விடுங்கள். வெறும் இளைஞர்களை ஒப்பிட்டு அண்ணா பக்கத்தில் இளைஞர்கள் என்பது மொழி போர் காலத்திலே திரண்டவர்கள். அப்போது இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது இருக்கிற சூழ்நிலை வேறு. அது நான் பின்னாலே வருகிறேன். 1967 வெற்றியேற்று ஆட்சி அமைக்கிறார் என்றால் காங்கிரஸ் ஆட்சி, நீண்ட காலம் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியின் மீது இருந்த எதிர்ப்பு உணர்வு, அதிருப்தி, அரிசி தட்டுப்பாடு, மொழி பிரச்சனை, இப்படி வெவ்வேறு காரணிகள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் நடத்திய விதம், ஆகவே இப்படி பல பிரச்சனைகள் இருந்தன அன்றைக்கு. அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு புதிய கொள்கையை பேசியது என்று மக்கள் பார்த்தார்கள். ரூபாய்க்கு 3 படி போட்டுகிறோம் என்று இப்போதைய இலவசங்கள் போல் அப்போது அண்ணா அறிவித்தார். ரூபாய்க்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று வசனத்தை பிறகு மாற்றினார்கள். ஆகவே அப்போது ஆட்சிக்கு வந்ததற்கு நீண்ட அரசியல் பின்னணி உண்டு. அந்த பின்னணிக்கும் விஜய்க்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அடுத்தது 77க்கு வாருங்கள். 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்ட பிறகு அன்றைக்கு சர்வவல்மை பொருந்திய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியினுடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் வெளியே நடமாட முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த அளவு எம்ஜிஆருக்கு மக்கள் பாப்புலாரிட்டி. எம்ஜிஆர் நீக்கியது அநீதி என்று நினைத்தார்கள். என்ன காரணம்? 1967 பொதுத் தேர்தல், 1971 பொதுத் தேர்தல், 2 தேர்தலிலும் திமுகவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியவர் எம்ஜிஆர். நன்றி கட்டத்தனமாக திமுக அவரை நீக்கியது என்ற கருத்து. பதவியில் இருந்தவர்கள் மட்டும்தான் கலைஞர் கருணாநிதியோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள். சாதாரண கிளைக்காகத்தில் இருப்பவர்கள், கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் எம்ஜிஆர் மன்றத்தோடு சேர்ந்து அப்படியே வெளியே போனார்கள். அப்படி வெளியே போன எம்ஜிஆர் 77 ஆட்சி அமைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பெருந்தலைகள் எல்லாம் அவர் பின்னாலே அணிவகுத்தார், அதிமுகவுக்கு போனாங்க. ஆகவே எம்ஜிஆரோடும் உங்களை ஒப்பிட முடியாது. ஏனென்றால் எம்ஜிஆருக்கு பின்னாலும் நீண்ட பொது வாழ்க்கை பயணம் இருக்கிறது. பெருவே இன்னொன்று, சினிமாவில் நீங்கள் நிறைய சம்பளம் வாங்குகிறீர்கள். இன்றைக்கு விஜய் நிறைய சம்பளம் வாங்குறாரு, 100 கோடி வாங்குறாரு சார். எம்ஜிஆரை விட 100 மடங்கு அதிகமாக கூட வாங்குகிறார். நான் அதையெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எம்ஜிஆரை போல புகழ் பெற்றவரா நீங்கள்? கொடையுள்ளம், ஒரு வள்ளல். எம்ஜிஆர் என்றால் வள்ளல், விஜய் என்றால் என்ன கஞ்சன் ஜங்காவா என்பது எனக்கு தெரியாது. விஜய் என்றால் யார், எம்ஜிஆர் என்றால் வள்ளல். சார், விஜய் உச்ச நட்சத்திரம் சார். விஜய்க்கு அறிமுகமே தேவையில்ல. உங்க வீட்டில் கூட விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, எங்க வீட்டில் கூட. என் வீட்டில் விஜய் ரசிகர்கள் இல்லை, உங்க வீட்டில் இருக்கலாம். என் வீட்டில் இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் தான். அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். என்ன எம்ஜிஆர் அளவு சூப்பர் ஸ்டார் அளவு கூட இவருக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் விஜய் ஒரு மாபெரும் திரைக்கலைஞர். நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. நான் சொல்ல வந்த பாயிண்ட்லிருந்து நீங்கள் டீவியேட் ஆகிறீர்கள். எம்ஜிஆரோடு இவரை ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் சரித்திர புருஷர், மிகப்பெரிய பாப்புலாரிட்டி, கொடையாளி, வள்ளல், அதெல்லாம் ஒரு பக்கம். அது அவருடைய திரையுலக பிம்பம்.
சமூகத்தினுடைய அத்தனை கதாபாத்திரங்களும் நடித்து வருவர். மீனவனாக, தொழிலாளியாக, விவசாயியாக, ரிக்ஷாக்காரனாக அத்தனை கதாபாத்திரங்களிலும் நடித்து அந்த மக்களை திரையில் பிரதிபலித்தவர் எம்ஜிஆர். இவர் யாரு? ஊத்திக்க ஊத்திக்க ஊத்திக்கவா, அதானே இவர் கற்றுக் கொடுத்த அந்த இது. பாங்கு அடிச்சிக்கலாமா, என்னது பங்கா பாங்கா பாங்கு, அதான். அது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஜய்கிட்டேருந்து நீங்கள் அதை கற்றுக்கொண்டீர்கள். எம்ஜிஆரிடம் வந்து கற்றுக்கக்கூடா, அதாவது எம்ஜிஆரிடமிருந்து கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. எம்ஜிஆர் மறந்தும் கூட ஒரு தவறான சிந்தனையை மக்களிடம் படங்களில் விதைக்கவில்லை. போக்கிரி என்று எம்ஜிஆர் படம் எடுக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? திருடாதே பாப்பா திருடாதே என்று எழுதினார் என்று சொன்னால், அதே போல நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் தானும் கெட்டதோட நாட்டை கெடுத்தார்ன்ற மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களை திரையுலகத்தின் மூலம் விதைத்தவர் எம்ஜிஆர். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து காமிங்களா இவர்கிட்ட? சார் வில்லு படத்துல இப்போ பல பாட்டு வந்திருக்கு. இல்லைங்க சார், நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் சொன்ன பாட்டெல்லாம் நிறைய வந்திருக்கு. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துலாம் இருங்க, அதெல்லாம் வந்து ஒரு நான் சொல்லுகிறேன், எது தேவையில்லையோ அதை அதிகமாக செய்திருக்கிறார். நீங்கள் குறைவாக செய்ததை சொல்லி காட்டுகிறீர்கள். நான் சொல்லுவது எம்ஜிஆர் படம் எடுத்தாலே போதனைகள், தத்துவ பாடல்கள் என்று ஒரு 100 பாடல்களுக்கு மேல் எம்ஜிஆருக்கு இருக்கின்றன. கண்ணதாசன் எழுதுனது, வாலி எழுதுனதெல்லாம் அந்த மாதிரியாவது. நான் ஆணையிட்டால் அப்படின்னு எழுதினார், அந்த நிலைக்கு வந்தார். இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஆகவே அதை வந்து சாதித்து காட்டுவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரோடு இவரை அந்த கூட்டத்தில் ஒப்பிட்டதை போல அறிவிலித்தனம் எதுவும் கிடையாது என்பேன் நான் ஓங்கி சொல்வேன். ஆகவே விஜய் ஒரு நாளும் எம்ஜிஆர் ஆக முடியாது. உங்களுக்கு 10 நாள் 10 கட்சிகள் சேர்ந்தால் அந்த கட்சிகளுடைய வலிமையை பொறுத்து விஜய் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது முடிவு செய்யப்படுமே தவிர 67 திரும்பும் 77 திரும்பம் எல்லாம் தூங்கிட்டு புரண்டு படுக்கலாம். திரும்பும்னா இவர் திரும்பிக்கலாம், இந்த பக்கம் திரும்பலாம், படுக்கும்போது அந்த பக்கம் திரும்பிக்கலாம். 67 திரும்பாது, 77 திரும்பாது. அவர் வெற்றி பெறுவதும் தோல்வியுறுவதும் அவர் உருவாக்கப் போகிற கூட்டணி, அவர் மக்களுக்கு அளிக்கப் போகிற வாக்குறுதி, மக்களுக்கு அவர் மீது அதன் மீது நம்பிக்கை பிறக்கப் போகிறதா என்கிற அத்தனை அம்சங்களையும் உள்ளடக்கியது தான் விஜயின் வெற்றியும் தோல்வியும். ஓகே சார், விஜய் சொல்றாரு சார், திமுகவும் பாஜகவும் ரகசிய கூட்டணியில் இருக்காங்க, ஹேஷ்டாக் போட்டு விளையாடிக்கிறாங்க. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வந்து வாங்குற மாதிரி வாங்குறேன், நீ அடிக்கிற மாதிரி அடி, வாங்குற மாதிரி வாங்குறேன். நாடகம் பண்றீங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி சமீப காலத்தில் புறப்பட்டு இருக்கிற ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. எதுன்னு கேளுங்க. இவன் பி டீம் பிஜேபிக்கு, அவன் பிஜேபிக்கு பி டீம்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா எல்லா கட்சியும் பிஜேபிக்கு பி டீம் மாதிரி இருக்கு. வரிசையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இயங்குகிற அத்தனை கட்சிகளும் பிஜேபிக்கு பி டீம். எப்படின்னா என்ன சொல்கிறாங்க, திமுக மேலே ஏன் நடவடிக்கை வர மாட்டேங்குது, திமுக பிஜேபி மேலே பி டீம். இல்லைனா இத்தனை வழக்கு ஏன் ஸ்லோவாக போகுது, அதிமுக ஏன் கொடநாடு வழக்கிலிருந்து எந்த வழக்குமே ஸ்பீடாக மாட்டேங்குது, அதிமுகவுக்கும் திமுக அண்டர்ஸ்டாண்டிங்கு, அதிமுக திமுகவுக்கு பிஜேபி பி டீம். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அதிமுகவும் பிஜேபியும் பி டீம். எடப்பாடி சொல்ல மாட்டேன்றாரு. வன்னியரசு நேற்று சொல்கிறார், அவர் ஒரு புது கண்டுபிடிப்பு, எல்லாம் கண்டுபிடிப்பு, எல்லாம் ஒரு அறிஞர்கள் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் வன்னியரசு சொல்கிறாரு விஜயும் பிஜேபியும் பி டீம்ங்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் பிஜேபியின் பி டீமாக இருப்பதால் இன்றைக்கு சர்வ வல்லமை பொருந்திய கட்சி பிஜேபி என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டியிருக்கிறது. திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு சார், சினிமாவில் காலாவதியான நேரத்தில் அரசியலுக்கு வராங்க, 35 வருஷம் உழைப்பே இல்லாமல் சிஎம் ஆகிறாங்க அப்படின்னு விஜயை வந்து பேர் சொல்லாமல் குறிப்பிட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரிஜினா சொல்றதையே இவர் வேற வகையில் சொல்கிறார். 4 வருஷம் வரைக்கும் சும்மா இருந்தவங்களாம், முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்கலாம் துணை முதலமைச்சராகலாம், ஏன் எங்கள் திரும்ப ஆகக்கூடாதுன்றாரு. திருமாவால் நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். ஒரு உழைப்பும் இல்லாமல் துணை முதலமைச்சரானவர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லுவதற்கு பதிலாக அதை சொல்லுவதற்கு தயங்கி திருமா விஜயை பற்றி பேசியிருக்கிறார். நான் சொல்ல வந்தது, திருமா அவர்கள் எப்படி உதயநிதி ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு அந்த கட்சியால் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் என்ற விளக்கத்தை திமுக தரப்பும் அதை ஆதரிக்கிற கட்சிகளும் கொடுக்கிறதோ அதே போல பொறுத்து இருக்கட்டும். திரு விஜய் மக்கள் ஆதரவை பெற்றால் அவர் எம்எல்ஏ ஆகலாம், அதிக எம்எல்ஏக்களை கொண்டிருந்த கட்சியாக அவர் வந்தால் அவர் முதலமைச்சர் ஆகலாம். அது மக்கள் முடிவு செய்வது. நான் அது வருவாரா வரமாட்டாரா என்பதற்கு என்ன யாட்சிக்கு என்று சொல்லிவிட்டேன். அவர் சொல்ல போகிற கருத்துக்களை மக்கள் அலச வேண்டும்.
அவர் பின்னால் அனுபவிக்கக்கூடிய கட்சிகளின் பலத்தை பொறுத்து தான் அவர் வருவது என்பது இருக்கிறது. வெறுமனே நடிகர் என்பதற்காக மக்கள் ஒருவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள். ஆக இந்த யாட்ஸ்டிக் இருந்தால் அவர் வருவார். ஏன் திருமாவுக்கு அதை பற்றி கவலை வருது? திருமாவுக்கு ஏன் கவலை வருகிறது? உங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் என்கிற கவலை. விஜய் கட்சிக்கு எங்கேருந்தோ புதுசாக ஒரு 15% தமிழ்நாட்டு வாக்காளர்கள்லேருந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்து ஓட்டு போட போகிறதில்லை. தமிழ்நாட்டு வாக்காளர்களில் இதுவரை வெவ்வேறு கட்சிகளில் வாக்களித்து வந்தவர்களில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓரளவு சிறிய அளவு சேதாரம் ஏற்பட்டு அந்த சேதாரத்தின் மூலம் விஜய்க்கு வாக்கு வர வேண்டும். ஓகே, நடுநிலையாளர் வாக்கு என்பது உட்பட அதிமுகவிலிருந்து கொஞ்சம், விடுதலை சிறுத்தையிலிருந்து கொஞ்சம், பாமகவிலிருந்து கொஞ்சம், இப்படி வந்துதான் விஜய்க்கு என்று ஒரு ஓட்டு வர வேண்டும். அது 10 12 அது வர வேண்டும். அப்படி ஓட்டு போகிறதே என்கிற கவலையில் விஜய் பற்றி திருமா பேசியிருப்பதாக நான் பார்க்கிறேன். அதனால்தான் வன்னியரசும் அவர் மீது பாய்கிறார். பிஜேபியின் பி டீம்ங்கிறாரு. ஆமாம் என்று பாய்கிறார். அது ஒரு அவருடைய அரிய கண்டுபிடிப்பு. நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு 28 கட்சியை பிஜேபி பி டீம்னு சொல்லி பிஜேபியை பெரிய ஆளாகி பெரிய பெரிய சக்தி, பிஜேபிக்கு எல்லாரும் பி டீம்னு சொல்கிறது ஒரு அபத்தம், பேத்தல். யார் பண்ணாலும் அது பேத்தல், ஓளறல்னு அர்த்தம். ஆகவே அதை வன்னியரசு செய்திருக்கிறார். என்னன்னா விசிகாவுக்கு கவலை விருந்திருக்கிறது விஜய் வளர்ச்சி குறித்து. ஏன்னா இப்போதான் ஓரளவு துளிர் விடுது விசிகா. பழைய நிலையிலிருந்து ஒரு 3லேருந்து 5 6 வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. 8ன்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. ஏதோ வர்றதுக்கு இப்போ தான் வளர்ச்சியை கண்டு வருகிறது விசிகா. அது பொசுக்குன்னு போயிருமோன்னு பயமாக இருக்குது திருமாவுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் விஜய் ரசிகர் தான் இருக்கான். விசிகாவில் எல்லா சமூகத்திலும் இருக்கா மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்திலும் விஜய் ரசிகர்கள் இருக்கார்கள். அவர்கள் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அவருக்கு இவங்க மூலத்திலேருந்து ஒரு 2%, பாமகலேருந்து ஒரு 2%, தேமுதிகலேருந்து ஒரு 2%, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 2%, ஒரு 10% வரணும்னா இவங்கள்டலேருந்து தான் வரும். எஸ், 2 கழகங்களுக்கும் மாற்று என்று இருக்கிறது அல்லவா? அதில் விஜய் தேர்ந்தெடுப்பார்களா என்பது சந்தேகம். ஏன்னா அவர் எதிரொலிப்பது திராவிட குரலை, புதுமையான குரல் அல்ல. திமுக என்னென்ன பேசுதோ அதே தான் இவர் கக்கறாரு. திமுக சாப்பிட்டு என்ன வாந்தி எடுக்குதோ அதையே கக்குபவராகத்தான் விஜய் இருக்கிறார். ஆகவே மாற்றத்தை எதிர்பார்க்கிற வாக்காளர்களின் அந்த பகுதியிலிருந்து விஜய் மிக 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 குறைவாகத்தான் பெற முடியும். 0.5% 1% வாங்கினா பெரிய விஷயம். ஓகே, ஆனால் இந்த கட்சிகள் சேதாரத்தை சந்திக்கும் என்பதால் திருமா விஜயை தூற்றுகிறாரே தவிர அரசியலில் வருவதற்கும் மக்கள் ஆதரவை பெறுவதற்கும் அவருக்கு உரிமை உள்ளது. ஊடகங்களில் பேசக்கூடிய பல மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போது வரைக்கும் விஜய்க்காக எடப்பாடி காத்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ஒன்றும் 40 சீட்லாம் வாங்கிட்டுலாம் போக மாட்டோம், நாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக வந்த கட்சி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கள் தலைமையில் தான் கூட்டணிங்கிறத மீண்டும் ஆதவர்ஜுனா உறுதிப்படுத்தியிருக்காரு நாம் எடுத்துக்கலாம். இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அதிமுகவுக்கான விஜயுடைய கதவு என்பது க்ளோஸ் ஆயிடுச்சு நாம் எடுத்துக்கலாமா சார்? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு விழா கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட பேச்சுக்கள் திரு ஆதவர்ஜுனா பேச்சு அல்ல, திரு நடிகர் விஜய் அவர்கள் பேச்சு உட்பட மொத்தமாக பார்க்கும்போது விஜய் தலைமையில்தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் தெளிவாக இருப்பதாக அந்த மாநாடு, ஏற்கனவே நடத்திய மாநாடு, இப்போதைய 1ஆம் ஆண்டு விழா இரண்டும் உணர்த்துகிறது. நீங்கள் கூறியது போல நான் கேள்விப்படுவது, பல ஊடகவியலாளர்கள் கேள்விப்படுவது, அதிமுக விஜய்க்காக காத்திருந்தது இருக்கிறது, இப்போதுமா இருக்கிறது. ஆனால் அது ஏமாற்றத்திற்கான துவக்க புள்ளிதான் விஜய் மற்றும் ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு. ஓகே, அதிமுக ஏமாறப் போகிறது. அதிமுக வருவார் என்று நம்பி தானும் ஏமாந்து கட்சியின் நிர்வாகிகளையும் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், அப்படின்னா அதிமுகவுக்கு என்ன சார் கூட்டணி ஆப்ஷன்? அது அவர்கள் இன்னும் பிஜேபியோடு நாங்கள் போவதாக இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் வெறும் தேமுதிக தான் மிஞ்சும். தமாக அவர்களோடு போவார்களா என்று தெரியாது. தேமுதிக புரட்சி பாரதம் என்று இருக்க வேண்டியதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி எதிர்பார்ப்பதாக கேள்வி. தேமுதிகவும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி எதிர்பார்க்கிறது. அதிமுகவுக்கு ஒரு உறுப்பினர் உறுதி, இன்னொரு உறுப்பினருக்கு 6-7 ஓட்டு குறையும் என்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் அதிமுக 2வது பதவியை கொடுக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுமானால் அது எந்த கட்சிக்கு சொல்லும்? தேமுதிகவுக்கு சொல்லுமா, ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற கட்சி, அல்லது இடையிலே பாஜக பக்கம் போன பாமகவுக்கு கொடுக்குமா? கொடுத்தாலும் உறுதியாக இருக்கிற ஒரு சீட்டை கொடுங்கள் என்று அந்த கட்சி கேட்காதா? தேமுதிக கேட்காதா? கொடுக்காவிட்டால் உங்கள் அணியில் இருப்பார்களா?
இடியாப்ப சிக்கலில் இருக்கிறது அதிமுக என்று நான் பார்க்கிறேன். ஓகே. ஆகவே அதிமுகவுக்கு பாஜக உள்ளிட்ட பழைய என்டிஏ விட்டால் கடை தேறுவதற்கு வேறு வழி இல்லை என்பதுதான் என் பார்வை. சார் 2 எம்பி சீட் இருக்கு சார். ஒன்று அதிமுக எடுத்துப்பாங்க, இன்னொன்னுக்கு இன்னொரு சீட்டை யாருக்கு கொடுப்பதுங்கிற குழப்பம் இருக்கு. இருந்தாலும் ஒரு 6 ஓட்டு கம்மியாகுது. என்ன சார் நடக்க போகுது? அதுதான் நான் இத்தனை நேரம் சொன்னேன் உங்களுக்கு. பாமக கிட்ட 2 எம்பி சீட் இருந்தாலும் முதல் எம்பி சீட்டையே கொடுங்கள் என்று தேமுதிக கேட்கிறது. ஓ, நீங்கள் ஏன் 6 ஓட்டை என்னை போய் அடுத்தவர்கள்கிட்ட வாங்க சொல்லுகிறீர்கள்? நீங்கள் 6 ஓட்டை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை 6 ஓட்டை வாங்கிக் கொள்வதற்கு ஒத்துக்கொண்டு பாமகவிடம் பேச்சு நடத்த அதிமுகவோ தேமுதிகவோ போகுமானால் கொடுப்பார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? ஏனென்றால் அவர்களும் டாக்டர் அன்புமணிக்கு பதவி கேட்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனை என்பது அதிமுகவுக்கு ஒரு தலைவலியாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே சார். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக திமுக கிளப்பியது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொகுதி கூட குறையாதுன்னு அமித்ஷா வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு குறையாது, ஆனால் வட இந்தியாவுக்கு எம்பி சீட் ஏறும்போது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடியும், தென் மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும்னு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இதை பற்றி ஒரு விளக்கமான பதில் கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்கள் பார்வை சார்? இந்த பிரச்சனை இன்னும் தெளிவாக வரையறை செய்யப்படவில்லை. பார்லிமெண்ட்டில் பில்லே வரவில்லை. பில்லு வந்த பிறகுதான் இந்த கேள்வி எல்லாம் எந்த அடிப்படையில் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளவு உயரப்போகிறது என்பது மட்டும் நன்றாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 543 என்பது கிட்டத்தட்ட 700 உறுப்பினர்கள் என்கிற அளவுக்கு போகலாம் என்று கூறப்படுகிறது. அதற்காகத்தான் பாராளுமன்றமே பெரிய அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடமே விசாலமான இருக்கைகளோடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆகவே அந்த பில் வரைவு, அந்த மசோதா அது தாக்கல் செய்யப்படுகிற வரை இது குறித்த பேச்செல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் தான், யூகத்தின் அடிப்படையிலானவை தான். தமிழகத்திற்கான அளவு குறையாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். பில் வந்த பிறகுதான் எதுவுமே தெளிவாகும். திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப ஹிந்தி திணிப்பு, தொகுதிகளை குறைக்கப் போகிறார்கள், நிதி கொடுக்கவில்லை என்கிற ஒப்பாரி கூப்பாடெல்லாம் வாரத்துக்கு 3 முறை இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதையும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத நிலை உருவாகி இருப்பதையும் மறைப்பதற்கு இத்தகைய நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். மறுபடியும் தமிழ்நாடு அரசியல் வழக்கில் சீமான் ஒரு பிரபலமாயிருக்காரு. அந்த நடிகை வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் வந்து சம்மன் கொடுக்க போயிருக்காங்க. வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபரங்கள், அதான் நீங்கள் வந்து வீடியோ எல்லாம் பார்த்துருக்கலாம், செய்திகளில் பார்த்துருக்கலாம். இந்த சீமான் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் உங்கள் கருத்து என்ன? நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தானே போலீஸ் வந்து செயல்படுத்த போயிருக்காங்க. இதில் என்ன சார் அரசியல் பிரச்சனை? சீமான் வந்து ஏதோ அநீதி, போலீஸார் அந்த வழக்கை விசாரிப்பதற்குத்தான் சொல்லி இருக்கிறார்களே தவிர சீமான் வீட்டில் நோட்டீஸ் ஓட்டுவது அல்லது அந்த ஆளை வந்து இழுத்துட்டு போவது, துப்பாக்கி அவர் வைத்திருந்தார் அதை வந்து பிரச்சனை பண்ணுவது, அல்லது வந்து செய்திகளை தொடர்ந்து சீமானுக்கு எதிராக விதைப்பது, இதெல்லாம் நீதிமன்றம் சொல்லலை. சீமான் இந்த ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்களுடைய கைது மற்ற விவகாரங்களில் உள்நோக்கம் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த பெண்மணி தூண்டிவிடப்படுகிறாரா என்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கிறது. ஆகவே அவ்வளவு பெரிய பெண்மணி, அதாவது கொஞ்சம் வயது கூட இருக்கக்கூடியவர், சுயமாக சிந்திக்க தெரியாதா? எப்படி அது கற்பழிப்பு குற்றமாகும் என்பதெல்லாம் எனக்கு புரியல. இதிலே அரசியல் இருக்கிறது என்று நான் சந்தேகிக்கிறேன். சீமானை வேறு வகையிலே நெருக்கடி கொடுக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவதில் முனைந்திருக்கிறார்களோ என்றுதான் நான் கருதுகிறேன். அதற்காக நான் அந்த பெண்மணியை பற்றி தவறாக சொல்ல தயாராக இல்லை. இதிலே அரசியல் பின்னணி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார். தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகையை மாற்றணும், செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 15 மாவட்ட செயலாளர்கள் வந்து டெல்லிக்கு புகார் கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக சார் செல்வ பெருந்தகையின் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல? வெவ்வேறு காரணங்கள் அந்த மாவட்ட தலைவர்கள் கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரை தமிழக காங்கிரஸ் தலைவராக செயல்படுவதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர்களில் ஒருவர் போல் செயல்படுவதில் தான் செல்வ பெருந்தகை தீவிரமாக இருக்கிறார். காங்கிரசின் குரலை அவர் எப்போதாவது ஒரு முறை அத்திப்பூத்தார் போல் 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர் வெளிப்படுத்துகிறாரே தவிர பெரும்பாலும் திமுக காரர் மாதிரி தான் செல்வ பெருந்தகை பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்க வேண்டிய இடம் அறிவாலயம் என்பது தப்பி தவறி அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விட்டாரோ, அரசியல் ஆதாயங்களுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ திமுகவின் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் எதிரொலிப்பதை போல செல்வ பெருந்தகை பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர அவரை மாற்றி
காங்கிரஸ் உணர்வுள்ள ஒருவரை தலைவராக்குவது நிச்சயமாகவே அந்த கட்சிக்கு நல்லது. ஓகே சார், அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. குறிப்பாக கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேசப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கா சார்? ஏன்னா சிவராத்திரி விழாவில் கடந்திருக்காரு, அதை தாண்டி அவர் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்க வாய்ப்பு உண்டு. என்னை பொறுத்தவரை அமித்ஷா அவர்களுடைய பயணத்தின் மூலம் ஒரு செய்தி தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய கூட்டணி நிலைப்பாடு மிக தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. என்ன சார் நிலைப்பாடு? இதுவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி அமையும், அதிலே பாஜக இடம்பெறக்கூடிய ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி வந்தார். முதல் முறையாக பாஜகவினுடைய மிக முக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லியிருப்பது மிக முக்கியமான அரசியல் செய்தி என்று நான் பார்க்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள அதிமுக இருப்பாங்களா? அது நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்காக காத்திருந்து ஏமாந்த பிறகு அவர் அந்த முடிவுக்கு வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், நாளைக்கு மார்ச் 1 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியாக ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? ஏறத்தாழ சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு எனக்கு மிக நல்ல அறிமுகம் உண்டு. 25 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் என்று கருதுகிறேன். பழகுவதற்கு இனிமையானவர், அணுகக்கூடியவர், மனதிலே பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர், மாற்று கருத்துக்களை ஊடக விவாதங்களின் மூலம் தெரிவிக்கக்கூடிய நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிற தருணங்களில் கூட அதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய நேரங்களில் மிக இனிமையாக பழகக்கூடியவர். அவர் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி தலைவர் என்ற முறையிலே அவர் முன்னாலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக நான் அவருக்கு சொல்ல வரும்போது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமை, சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிற நடவடிக்கையை அவர் மிகவும் விரைவுபடுத்த வேண்டும். குறிப்பாக இளம் பெண்கள் குறித்து பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை, அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலை, இதை போக்க வேண்டிய கடமை, பெருங்கடமை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் பள்ளி சிறுவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்ததை நான் முழுமையாக வரவேற்று பேசியிருக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.